ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய லோகசிங் விலாக் சேனலில் இன்றைக்கி சத்து மாவு அரைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சத்து மாவை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் சாப்பிட்லாம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோதுமை, இது வந்து ரேஷனில் கொடுத்த கோதுமை தான். இதை நேற்றே கழுவி வெயிலில் காய போட்டாச்சு. இது வறுத்து எடுத்தாச்சு. இது வந்து 1/2 கிலோ இருக்குது. கம்பு 1/4 கிலோ. ஒரு சில பொருட்கள் எல்லாமே நேற்றே நாங்கள் கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம். இது பச்சை பயிறு, இதுவும் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அடுத்து அவல், சிவப்பு அவல், இதுவும் நல்லா கழுவி நேற்றே காய வச்சு எடுத்தாச்சு. இதுவும் ஒரு 1/4 கிலோ இருக்கும். சிவப்பு கொண்டக்கடலை, இதுவும் 1/4 கிலோ தான். இது வந்து சாமை, எள்ளு, இது வந்து 100 தான் எடுத்துருக்கேன். அது அப்புறம் திணை, குதிரைவாளி, இதுவும் தனியாக தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் சிவப்பரிசி, கருப்பரிசி, இதுவும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து கருப்பு உளுந்து, அது வறுப்படுறது தெரியறதுக்காக வெள்ளை உளுந்து லைட்டாக போட்டிருக்கோம். இது வந்து பார்லி, இதுவும் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சிவப்பரிசி, கருப்பரிசி ரெண்டுமே 1/4 கிலோ தான். இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு, எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இது வந்து வெள்ளை சோளம், இதுவும் 1/4 கிலோ தான் இருக்குது. இதுவும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் மட்டும் 100 கிராம், இதெல்லாம் 50 கிராம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய பாப்பா வந்து 2 இயர்ஸ் பேபி தான், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது அப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, இதுவும் 1/4 கிலோ போட்டிருக்கேன். நல்லா வரப்பட்டுருச்சு. இது வெள்ளை பீன்ஸு, இது 100 கிராம் தான் எடுத்துருக்கேன். இதுவும் நல்லா வரப்பட்டுருச்சு. கொள்ளு, இதுவும் 100 கிராம் தான் எடுத்துருக்கேன். பொட்டுக்கடலை, இது 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துனாவே 5 கிலோவுக்கு மேலே வந்துருச்சு எங்களுக்கு. அரைச்ச பவுடரே வந்து 5 கிலோ வந்துருச்சு. சுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஜீரணம் ஆகிறதுக்கு. அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கோங்க. ஒரு 20 போல் இருக்கும் ஏலக்காய். இதுவும் தனியாக எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வெயிலில் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சாதான் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும், சீக்கிரம் பூச்சி கீச்சி வைக்காமல் இருக்கும். நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு, அவ்வளோதான். மிஷினில் கொடுத்து பவுடர் அரைச்சாச்சு. இது வந்து ஹேர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இருந்தால் நாட்டு சக்கரை போட்டு கஞ்சி காய்ச்சி கொடுங்க. வார்ம் வாட்டரில் 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி கஞ்சா காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம்.